வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம கொங்கனி ஸ்பெஷல் புளி கொடையல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு GSB கொங்கனி டெம்பிள் ஸ்டைல் கறி. அதனால வெங்காயம் பூண்டு எதுவுமே கிடையாது. மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் தான். இதை நீங்க சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா தோசை கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த புளி கொடையல் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிரேவி பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். முதல்ல நம்ம வெள்ளை பூசணிக்காவை வேக வச்சுக்க போறோம். அதுக்கு கடாயில நான் 3 கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவின பெரிய சங்கா கட் பண்ண வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துக்கிறேன். இந்த பூசணிக்காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுலயே கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விடலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு அரவை பேஸ்ட் சேர்த்துட்டு கொதிக்க விட போறோம். இது வேகிறதுக்குள்ளேயுமே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுலயே நான் வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா முழுகிற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஹெவி பாட்டம் கடாயில போட்டீங்கன்னா போதும், அடிப்பிடிக்காம உங்களுக்கு சூப்பரா வெந்துடும். இந்த கறி பாத்தீங்கன்னா கர்நாடகா, அதுக்கப்புறம் கொங்கன் பெல்ட்டான கோவா சைட்ல ரொம்பவே ஃபேமஸ். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மக்கள் மட்டும்தான் இதை பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி கருப்பு எள்ளு ரெண்டுத்தையுமே ஒன்னா வறுத்துக்க போறோம். பச்சரிசி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறும். எள்ளு பார்த்தீங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. ஸோ நம்ம எள்ளு நிறைய சேர்த்துக்கிறதுனால இந்த கறிக்கு மேஜரா ஃப்ளேவர் கொடுக்கறது எள்ளு, அதுக்கப்புறம் தேங்காய் தான். இதே கடாயில 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் யூஸ் பண்ணணும். பருப்புமே நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போறோம். நீங்க அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருந்தாதான் ஈவனா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். இதுலயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய விதைகள் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தியா சேர்த்தா கசக்க ஆரம்பிச்சிடும், அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க போதும். 8லேருந்து 10 கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா அந்த எள்ளு பச்சரிசி வறுத்து வச்சோம் இல்லையா, அதோடய இதை சேர்த்து வச்சிடலாம். இது நீங்க ஃபைனலா அணைக்கிறதுக்கு முன்னாடி பருப்புலாம் கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை இதுல சேர்த்துட்டு அந்த சூட்லயே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க போதும். அடுத்ததா இதே கடாயிலே நம்ம சிவப்பு மிளகாவை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். யூஸ்வலா இந்த கிரேவி பாத்தீங்கன்னா அவங்க காரமா பண்ணுவாங்க, வேடிகை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. 8லேருந்து 10 வேடிகை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்க வீட்டுல காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்க மிளகாவோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. நான் 4 மிளகாய் தான் வறுத்து சேர்த்திருக்கேன். மிளகாய் நிறைய சேர்க்கறதுனால உங்களுக்கு கிரேவியோட கலர் மாறும், நல்லா சிவப்பா அட்ராக்டிவா வரும். மிளகாய் வறுப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையுமே வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம தேங்காய் வறுக்க போறோம். 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காவை இதே கடாயிலேயே சேர்த்துட்டு நல்லா பொன் நிறமா மாறி உதிரியா ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காயில மாய்ஸ்சர் நிறைய இருக்கிறதுனால ஆரம்பத்துல உங்களுக்கு ஒட்டும், கவலைப்படாதீங்க. ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல பொறப்பொற கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒட்டாது. வறுத்த தேங்காவுமே முன்னாடி வறுத்த சாமானோட நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். அரிசி, எள்ளு, அதுக்கப்புறமா தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, புளி, காஞ்ச மிளகாய், தேங்காய், இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். அரைக்கும் போது நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறன்னு இருந்தாதான் டேஸ்டியா இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி மிளகா உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நம்மளோட இந்த காய் கொதிச்சாச்சு இல்லையா, காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல சேர்த்துட்டு மறுபடியும் கொதிக்க விட போறோம். நான் வீடியோ ஷூட் எடுத்து பண்ணதுனால என் காய் வெந்துருத்துன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். பட் நீங்க சைமல்டேனியஸா பண்ணீங்கன்னா இந்த காய் வேகிறதுக்குள்ளேயுமே நீங்க இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொதிக்க விடுங்க. இதுல நம்ம நிறைய சாமான் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இது எக்ஸஸ் வாட்டர்லாம் உறிஞ்சு கொதிக்க உங்களுக்கு இந்த கிரேவி திக்காயிட்டே போகும். ஸோ திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காரம், புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். ரொம்ப சிம்பிளான பேசிக் தாளிப்பு தாங்க. எண்ணெயை சூடு பண்ணிட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலையை இதுல தாளிச்சு சேர்க்க போறேன். நான் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கேன். நீங்க சாப்பிடுவீங்கன்னா 2-3 காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கோங்க. இந்த சூடான தாளிப்பை கொதிக்கிற குழம்புல சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட புளி கொடையல் ரெடி. நல்லா அந்த எள்ளு ரோஸ்ட் தேங்காய் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். சுட சுட சாதத்துல நீங்க கொஞ்சமா நெய் குத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம்.
இல்லைன்னா தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ரெண்டுத்துக்கூடமே ட்ரை பண்ணேன், ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. யூஸ்வலாக நம்ம வெள்ளை பூசணிக்காய் பெருசாக வாங்கிட்டு வந்தோம்னா பூசணிக்காய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். சம்மர் டைமில் வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.